அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா மணிகண்டன். மேஷ ராசியினுடைய ஆவணி மாத பலாபலன்களை பற்றி தான் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். ஆவணி மாதம் என்றால் 17 ஆகஸ்ட் 2024 முதல் 16 செப்டம்பர் 2024 வரை. இந்த மேஷ ராசி ஒரு தர்ம தத்துவத்தின் அடிப்படையில், நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு ராசி. நெருப்பு தத்துவம் என்றால் நெருப்புக்கு மட்டுமே தன்னிடத்தில் சேரக்கூடிய அனைத்து பொருட்களையுமே நெருப்பாக மாற்றக்கூடிய ஒரு இயல்பு கொண்டது. அதை போலவே மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களும் தன்னிடத்தில் பழகக்கூடிய, தன்னுடன் வாழக்கூடிய அன்பர்களை தன்னைப் போலவே மாற்றக்கூடிய ஒரு தன்னியல்பு கொண்டவர்கள். எனவேதான் அக்னி குழம்பாக காட்சியளிக்கக்கூடிய சூரிய தேவன் இங்கே உச்சம் பெறுகிறார். மிகவும் உக்கிர கிரகமான செவ்வாய் பகவான் இங்கே ஆட்சி பெறுகிறார். மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளது என்பதனை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். உங்களது ராசி அதிபதி மற்றும் அஷ்டம ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் தனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இருவரும் இணைந்திருப்பது என்பது உங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு நல்ல கிரக இணைவு. இரண்டாவது, உங்களது முயற்சி ஸ்தானாதிபதி புதன் பகவான், அவரே 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் 4ஆம் இடத்திலே கடகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, உங்களது உச்ச அதிபதி சூரிய பகவான் சிம்மத்திலே ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் ராகு பகவான் மீன ராசியிலும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களது பாதகஸ்தானமான கும்பத்திலே அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கிரக நிலைகள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளையும் என்னென்ன சங்கடங்களையும் வழங்கப் போகிறது என்பதனை பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதுதான். அதே சமயம் தனகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவானுடன் இணைந்திருப்பது விசேஷமான ஒரு யோக பலன்தான். இதனால் உங்களது வருமானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மேஷ ராசிக்கு பாதகஸ்தானமான கும்பராசியின் அதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியிலே மூல திரிகோண வீட்டிலே ஆட்சி கட்டிலில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக பாதகாதிபதி வக்ரம் பெற்றிருப்பது ஒரு நன்மையான விஷயம்தான். என்றாலும் அவருக்கு கேந்திரத்தில் சப்தம ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து இருவருமே 7ஆம் பார்வையாக ஒருவரை ஒருவர் பார்வை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அவ்வளவு நன்மையான விஷயம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதனால் உங்களது தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம், அல்லது மேஷராசி அன்பர்களுக்கே உடல் உபாதைகள் வந்து போகலாம். இதனால் மனச்சோர்வுகள், உடல் சோர்வுகள் ஏற்பட்டு விலகும். சூரியனும் சனியும் இந்த சமசப்தமமாக பார்ப்பது எந்த விதத்தில் நன்மை என்றால், உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும், அரசு சம்பந்தமான சலுகைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஜனன ஜாதகத்தில் சனியும் சூரியனும் ஒருவரை ஒருவர் சமசப்தமமாக பார்வையிடுவது என்பது அவர்களுக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் ஏற்படுவதற்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்திவிடும். அதே சமயம் தன்னுடைய தந்தைக்கோ தனக்கோ உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. மேஷராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீசம் பெறுவது உங்களுக்கு அவ்வளவு உசிதமான செயல் அல்ல என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றாலும் தனகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை திவ்யமான பார்வை என்பதனால் அவர் 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். இதனால் கன்னி ராசியில் நீசமடையக்கூடிய சுக்கிரனுடைய அந்த நீச பலன்கள் என்பது உங்களுக்கு அவ்வளவாக பாதிப்பு ஏற்பட்டு விடாது. மேலும் உங்கள் ராசி அதிபதியும் ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து 4வது பார்வையாக இதே கன்னி ராசியை பார்வையிடுகிறார் என்பது மிக மிகச் சிறப்பான ஒரு செயல். தனகாரகனும் பாக்கியாதிபதியுமான குரு பகவான் 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக கன்னி ராசியையும் பார்வையிடுவது என்பது உங்களது வருமானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிதர்சனமாக அது தடையில்லாமல் வருவதற்கான ஒரு வழிவகைகளை இந்த கிரக பார்வை செய்யும். புதியதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும், அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும்,
நல்ல வருமானங்கள் பெற வேண்டும், லாபம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல பொற்காலம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வை 9வது பார்வை உங்களது 10ஆம் ஸ்தானமான மகர ராசியிலே, தொழில் ஸ்தானமான மகர ராசியில் உங்களது ராசி அதிபதி உச்சம் பெறக்கூடிய மகர ராசியில் பதிகிறது என்பதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே உங்கள் தொழிலில் எந்த ஒரு தடையும் ஏற்பட்டு விடாது. 10க்கு செவ்வாய் பகவானும் மிதுன ராசியிலிருந்து 8வது பார்வையாக உங்களது தொழில் ஸ்தானத்தை உச்ச ராசியை பார்வையிடுகிறார். எனவே மேஷராசிக்கு தொழிலில் நிச்சயம் ஒரு மேன்மை உண்டு, நல்ல லாபங்கள் உண்டு. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுமே தவிர உங்களது தொழிலிலோ உங்களது உத்தியோகத்திலோ உங்களது முன்னேற்றத்திலோ எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த கிரக பெயர்ச்சி என்பது, கிரக இணைவு என்பது உங்களை உச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அன்பர்களே, ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்னதான் யோக பலன்கள் இந்த கோச்சார பலன் வழங்கினாலும் உங்களது ஜாதகத்தில் அந்தந்த திசா புத்திக்கு ஏற்பதான், உங்களது அடிப்படை ஜாதகத்தை வைத்துதான் இந்த பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். 1000 யோக பலன்களை சொன்னாலும் நீங்கள் அனுபவிக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான். மற்றும் தனகாரகன் சுக்கிரன் இவர்களுடைய திசைகள் நடக்கும் பொழுது இந்த கோச்சாரத்தின் யோக பலன்கள் அனைத்தும் இவர்களுக்கு கிட்டும். உங்களது ஜாதகத்தில் நல்ல திசை என்று சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாயோ குருவோ சூரியனோ சுக்கிரனோ பாதிப்புக்கு உள்ள ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த நன்மை கூட நம்மால் பெற முடியுமே தவிர, இவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய திசையும் நமக்கு இந்த யோக பலனை நம்மை சேரவிடாது. எனவே அன்பர்கள் இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்தில் உண்டு. ஆனால் சிறு சிறு தடைகள் நிச்சயம் ஏற்படும். ஏனென்றால் சூரியனுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் அமைகின்ற பொழுது திருமணத்தில் சிறு சலசலப்பு, அதாவது ஒரு தேதி குறிச்சிருப்பாங்க, அந்த தேதியில் வேணாம் அடுத்த தேதி குறிங்க அப்படின்ட்டு கிட்டத்தில் வரும்போது சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதே சமயம் சூரியனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினால் உங்களது பாட்டன் முப்பாட்டனுடைய சொத்துக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பதனால் அது மகா சக்தி யோகம் என்று சொல்வார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய யோகத்தினை வழங்கக்கூடியவர் இந்த ராகு பகவான். பொதுவாக லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலோ ராசிக்கு 12ஆம் இடத்திலோ ராகு பகவான் இருப்பது மகா சக்தி யோகம் என்று சொல்வார்கள். எனவே அந்த சக்தி யோகத்தினை மேஷராசி அன்பர்கள் இதுவரை பெற்று கொண்டு வருகிறார்கள். 6ஆம் இடத்திலே கேது அமர்ந்து கொண்டிருப்பதும் உங்களுக்கு யோக பலன்களை வழங்கக்கூடிய ஒன்றுதான். ஏனென்றால் உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11 ராகு கேது அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான யோக பலன்களை வழங்கக்கூடிய, முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரக அமர்வு தான். எனவே மேஷராசி அன்பர்கள் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்காக அரசாங்கத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு நிச்சயமாக ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். மேஷராசி அன்பர்கள் முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த மாதம் மட்டுமல்ல, வருடத்தில் அனைத்து மாதமுமே நீங்கள் விசேஷமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜா மணிகண்டன். நன்றி, வணக்கம்.